ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 4 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தெரிவு செய்ய கேட்டிருக்காங்க. பாருங்கள், எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொது உடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார் அப்படிங்கிறாங்க. விடை ட்ரூமன். அடுத்தது, சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. விடை செப்டம்பர் 1949. அடுத்தது பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. விடை நேட்டோ. இந்த வீடியோவில் நான் வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். ஆப்ஷன் சொல்ல கிடையாது. ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் வெறும் ஆன்சர் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை யாசர் அராஃபத். வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. விடை 1976. எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. விடை 1991. அடுத்தது, கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம். நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டேஸ் ஆவார் அப்படிங்கிறாங்க. விடை டாக்டர் சன் யாட் சென். 1908 டேஸ் பல்கலைக்கழகத்தில் மார்க்சியட் கோட்பாட்டை அறியும் அமைப்பு நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. விடை பீகிங். டாக்டர் சன் யாட் சென்னின் மறைவுக்கு பின்னர் குமிங்டாங் கட்சியின் தலைவராக இருந்தவர் டேஸ் ஆவார் அப்படிங்கிறாங்க. ஷாங் கை ஷேக். அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்பிய அரபு நாடுகளுக்கு திறந்தே இருந்த ஒப்பந்தம் டேஸ் ஆகும். சென்டோ இல்லைன்னா பாக்தாத் ஒப்பந்தம். துருக்கிய அரபு பேரரசை ஏற்படுத்தும் நோக்கை கொண்டிருந்த ஒப்பந்தம் டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு விடை வெர்சைல்ஸ். ஜெர்மனி நேட்டோவில் டேஸாம் ஆண்டு இணைந்தது அப்படிங்கிறாங்க. விடை 1955. ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் டேஸ் நகரில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ராஸ்பர்க். ஐரோப்பிய இணைவை உறுதி செய்ய 7 பிப்ரவரி 1992 கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. மாஸ்ட்ரிக்ட் நெதர்லாந்து ஆகும். இதுதான் விடை. அடுத்தது சரியான வாக்கியம் இல்லைன்னா வாக்கியங்களை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், கற்றறிந்த சிறுபான்மையினரின் தாக்கத்தில் சீனாவில் 1898 இளம் பேரரசர் துவக்கிய சீர்திருத்தங்கள் 100 நாள் சீர்திருத்தம் என்று அறியப்படுகிறது. குமிங்டாங் கட்சி தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது. மஞ்சூரியா மீதும் ஷாண்டோங் மீதும் ஜப்பான் பொருளாதார கட்டுப்பாட்டை விதிக்க யுவான் ஷிகை உடன்பட்டதால் தேசியவாதிகள் பார்வையில் அவள் செல்வாக்கு இழந்தார். சோவியத் நாடு 20 ஆண்டு காலத்திற்கும் மேலாக சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்தது. இதில் எது சரியானதுன்னா 1 மற்றும் 3. அடுத்தது, கிழக்கு ஐரோப்பாவில் 1948 சோவியத் நாடு நிறுவிய இடதுசாரி அரசுகளை சோவியத் இராணுவம் விடுதலை செய்தது. வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே நேட்டோ உருவாக்கப்பட்டது. சீட்டோவின் உறுப்பு நாடுகள் அப்பகுதியில் மக்களாட்சி பரவுவதை தடுக்கும் நோக்கோடு செயல்பட்டார்கள். ஜப்பானுக்கு எதிராக பிரிட்டன் அணுகுண்டை பயன்படுத்தியதன் மூலம் அது ரஷ்யாவுக்கு தன்னுடைய அழிக்கும் திறனை எடுத்துக்காட்ட விரும்பியது. இதில் விடை பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2. இது சரி. அடுத்தது, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறுநிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது. காரணம் பாருங்கள், அமெரிக்க நாடு அத்திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைத்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஸோ இதுதான் சரியான விடை. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்டர் சன் யாட் சென் குமிங்டாங், சிக்மண்ட் ரீ கொரியா, அன்வர் சாதத் எகிப்து, ஹோசிமின் வடக்கு வியட்நாம், நிக்கோ டின் டியம் இது தெற்கு வியட்நாம்.
இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாத்துக்குமே நான் விடையை சொல்லிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.